ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல் எப்போவுமே வெள்ளை அவலோட இதில் சத்து நிறையா இருக்குது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அவல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த தண்ணி அவளை கொஞ்சம் அப்படியே அலசி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது போயிடும். இதை வடிகட்டிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அவல் 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா சுத்தமாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இதை மட்டும் இருத்து விட்டுடலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் 2 மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த அவலை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகிட்டு அதனோட உப்பு காரெல்லாம் கொஞ்சம் இறங்குற அளவுக்கு அவ்வளோ மட்டும் போதும். இது ரொம்ப வேகணும்னு இல்லை, ஊறினதே லைட்டாக ஹீட் ஆகிட்டா போதும், நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். அவல் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. பாய்.